வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2025ஓட 13வது மேட்ச் முல்தான் சுல்தானும் இஸ்லாமாபாத் யுனைடெட் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் கம்மிங் ஏப்ரல் 23 நைட்டு 8:30க்கு முல்தான் கிரவுண்ட்ல தான் நேருக்கு நேர் மோதிக்க இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் டெமோ டீம் வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், அதாவது லைனப் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்மால் லீக் ஒரு பெஸ்டான டீம், அதாவது சேஃபான ஒரு டீம். கிராண்ட் லீக்ல அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு 10 டெமோ டீம்ஸ் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், பிளேயிங் லெவல யார் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்ம சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் முல்தான் கிரவுண்ட் நடக்க போகுது. முல்தான் கிரவுண்ட் இட்ஸ் டோட்டலி பேட்டிங்க்கு சாதகமான ட்ராக். லாஸ்ட் மேட்ச் கூட முல்தான் டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதே தகுந்த மாதிரி 200+ டார்கெட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ மேட்சையும் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் மோஸ்ட்லி வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. என்னதான் பேட்டிங்கை சூஸ் பண்ணாலும் அவங்க 200+ ரன் அடிச்சா மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும். ஒரு 170 இருந்து ஒரு 180 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக் தான் முல்தான் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லயே நேருக்கு நேர் ஒரு மேட்ச் மோதிருக்காங்க. அந்த மேட்ச் கூட இஸ்லாமாபாத் யுனைடெட் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது 50-50 ஆப்ஷன் தான். ஒரு பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க முல்தான் சுல்தான்ஸ். ஹோம் வின்னிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இஸ்லாமாபாத் யுனைடெட் ஒரு கண்டினியூஸ் வெற்றியோட வராங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 50-50 ஆப்ஷன், ஒரு நெயில் பைட்டிங் மேட்சா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில அதுவும் ட்ரீம் 11க்கு மாறா ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? இப்போ உடனே நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்மால் லீக்ல ரெகுலரா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸுக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் ஸ்மால் லீக்ல என்ட்ரி ஃபீ எவ்வளவு வேரி ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு, 2 ஸ்பாட் உள்ளதுல பிளே பண்றீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் 11ல 5,448 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். அதுவே நீங்க மத்த ஆப்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 5,750 ரூபா. ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 302 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். தெளிவா யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் அங்கேயும், அதே 10,000 ரூபா தான் இங்கேயும். எதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீல அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்க IPL மேட்ச்ல ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் தென் IPL மேட்சஸ்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பிளே பண்ணலாம். நீங்க PSL ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஏன்னா IPL காம்படிஷன் அதிகமா இருக்கும், PSL அவ்வளவு காம்படிஷனும் அதிகமா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரீம் லெவல்ல டீமை பிக் பண்றீங்க, ஒரு 860 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துமே நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு 49 ரூபா கிராண்ட் லீக்ல அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா அதுவே இங்க இந்த 860 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க 4 மெம்பர் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 6,000 to 8,000 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு மேட்சுக்கு உங்களால 3000 ரூபாய் கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஒரு மேட்சுக்கு 3000 ரூபாய், டெய்லி 3000 ரூபாய். ஸோ அது மந்த் எண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி ஸ்மால் லீக்ல ரெகுலரா ஃபேண்டசில பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால ரெகுலர் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் 11 அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப்பா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருந்து முகமது ரிஸ்வானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க அசாம் கான், உஸ்மான் கான் 2 பேர்த்தையும் நம்ம டிராப் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பேட்டிங்ல காலின் முன்ரோ, டர்னர், குலாம், ஃபர்கான். இதுல லோ பர்சன்டேஜ் பிக்கெட் பார்க்கும்போது காலின் முன்ரோ, டர்னர், குலாம் 3 லோ பர்சன்டேஜ் பிக். ஆல்ரவுண்டர்ல சேஃபா போயிட்டோம். சதாப் கான், முகமது நவாஸ், டேவிட் வில்லி, பிரேஸ்வெல். இதுல முகமது நவாஸ் லோ பர்சன்டேஜ் பிக். பவுலிங் யூனிட்ல ஜாசன் ஹோல்டர், பென் வார்சியஸ் இந்த காம்பினேஷன்ல நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா ரொம்ப ரிஸ்கி பிக் காலின் மன்ரோ. அண்ட் தென் வைஸ் கேப்டன் சேஃபா போயிட்டோம் பிரேஸ்வெல். இந்த காம்பினேஷன்ல
ஃபர்ஸ்ட் டீம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல அசாம் கான், உஸ்மான் கான் ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. இங்க முகமது ரிஸ்வானை நம்ம டிராப் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீம்ல இஃப்திகார் அகமது, காலின் மின்ரோ, எம் சாசாத் இந்த காம்பினேஷன்ல நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சதாப் கான், இமாட் வாசிம், பிரேஸ்வெல் இந்த காம்பினேஷன். அண்ட் தென் பவுலிங் யூனிட் ஜாசன் ஹோல்டர், உசாமா மிர், நசீம் ஷா. ஸோ பவுலிங் யூனிட் டோட்டலி சேஃபா மூவ் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆல்ரவுண்டரும் ஆல்மோஸ்ட் சேஃப். இந்த இடத்துல டேவிட் வில்லியை டிராப் பண்ணி இமாட் வாசிம் லிட்டில் பிட் ரிஸ்கி பிக். அண்ட் தென் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் காலின் மின்ரோ ரிஸ்க், சாசாட் ரிஸ்க். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல அண்ட் தென் இஃப்திகார் அகமது ஆல்சோ லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ செகண்ட் டீம் டோட்டலி ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். இந்த டீம்ல கேப்டனும் ரிஸ்க் தான் அசாம் கான், வைஸ் கேப்டனும் ரிஸ்க் காலின் மின்ரோ. இந்த டீம் டோட்டலி 90% ரிஸ்கான டீம். அண்ட் தென் தேர்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல முகமது ரிஸ்வான், உஸ்மான் கான். ஸோ டோட்டலி சேஃபா மூவ் ஆன் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பேட்டிங்ல எம் சாசத், யாசிர் கான். அந்த ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், முகமது நவாஸ், டேவிட் வில்லி. பவுலிங்ல ஜேசன் ஹோல்டர், ஜோஸ்வா லிட்டில், நசீம் ஷா, யூசா இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா சதாப் கானையும் வைஸ் கேப்டனா யாசிர் கானுக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய 3 பிளேயர்ஸ்க்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பேட்டிங்ல சாசாத் மட்டும் லோ பர்சன்டேஜ் பிக், லோவர் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து சதாப் கான், முகமது நவாஸ், டேவிட் வில்லி, பிரேஸ்வெல் இந்த ஒரு காம்பினேஷன். இட்ஸ் டோட்டலி சேஃபஸ்ட் பிக். ஆல்ரவுண்டர்ல இருக்க எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பவுலிங் யூனிட்ல உசாமா மிர், நசீம் ஷா, யூசா இந்த காம்பினேஷன். இந்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ரிஸ்க் எடுத்திருக்கும். கேப்டனா உசாமா மிர்ரையும் வைஸ் கேப்டனா உஸ்மான் கான். இந்த டீம் டோட்டலி ஒரு 80% வரைக்கும் ரிஸ்கான டீம். அண்ட் தென் ஃபிஃப்த் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல முகமது ரிஸ்வான், உஸ்மான் கான். அண்ட் தென் பேட்டிங்ல காலின் மின்ரோ, ஆஸ் டர்னர், ஃபர்கான் இந்த காம்பினேஷன் போயிருக்கும். இதுல ஆல்ரவுண்டர் சதாப் கான், முகமது நவாஸ், இசான் வாசிம், டேவிட் மில்லி, பிரேஸ்வெல் இருக்கக்கூடிய 5 ஆல்ரவுண்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ஜேசன் ஹோல்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அவருக்கு ஒரு வைஸ் கேப்டனும் அண்ட் தென் சதாப் கானுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். இட்ஸ் டோட்டலி சேஃபா போயிடும். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ரிஸ்கான டீம். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இஃப்திகார் அகமத், குலாம், எஸ் ஃபர்கன் இந்த காம்பினேஷன் போயிருக்கும். இதுல இஃப்திகார் அகமத், குலாம் இவங்க 2 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக். அந்த ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், பிரேஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும். பவுலிங்ல ஜோஸ்வா லிட்டில், பென் வார்சியஸ், நசீம் ஷா. பென் வார்சியஸ் லோ பர்சன்டேஜ் பிக். இந்த டீம்ல ஃபர்கான வைஸ் கேப்டனாவும் சதாப் கான கேப்டனாவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இட்ஸ் டோட்டலி சேஃபா போயிட்டோம். இந்த பர்டிகுலர் டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்போது குலாம் 3, இஃப்திகார் அகமது 2, ஜோஸ்வா லிட்டில் 3, பென் வார்சியஸ் 4. ஓவராலா 4 லோ பர்சன்டேஜ் பிக்கோட இந்த டீம்ல நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். ஸோ அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் டோட்டலி சேஃபா மூவ் ஆன் பண்ணியாச்சு. அந்த 7th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல முகமது ரிஸ்வான், அண்ட் தென் பேட்டிங்ல காலின் மின்ரோ, டர்னர், யாசிர் கான். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் சதாப் கான், முகமது நவாஸ், பிரேஸ்வெல். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ஜேசன் ஹோல்டர், ஜோஸ்வா லிட்டில், உசாமா மிர், யூசா இந்த காம்பினேஷன் போயிருக்கோம். இட்ஸ் டோட்டலி பாத்தீங்கன்னா முல்தான் சுல்தானுக்கு ஃபேவரா இந்த ஒரு டீம் ரெடி பண்ணிருக்கோம். இந்த டீம்ல முகமது ரிஸ்வானை கேப்டனாவும், பிரேஸ்வெல்ல வைஸ் கேப்டனாவும் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ முல்தான் சுல்தானுக்கு ஒன் சைடா ஒரு டீம் ரெடி பண்றீங்கன்னா இந்த டீம் இட்ஸ் டோட்டலி சூட்டபிளா இருக்கும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல 8th டீம்ல உஸ்மான் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். பேட்டிங்ல இஃப்திகார் அகமத், ஏ டர்னர், கே குலாம் இந்த காம்பினேஷனும். அந்த ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், இசான், இமாட் வாசிம், டேவிட் வில்லி, பிரேஸ்வெல். இந்த இடத்துல நம்ம முகமது நவாஸ் பதில் இமாட் வாசிம் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் பவுலிங்ல ஜேசன் ஹோல்டர், உசாமா மிர், யூசா இந்த காம்பினேஷன்ல மூவ் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக்னு பார்க்கும்போது இஃப்திகார் 1, ஏ டர்னர் 2, குலாம் 3, இமாட் வாசிம் 4, அண்ட் தென் யூசா 5. ஓவராலா 5 லோ பர்சன்டேஜ் பிக். அந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து யூசாக்கு ஒரு வைஸ் கேப்டனும், சேஃபா பிரேஸ்வெலுக்கு கேப்டன் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அந்த 9th டீம் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கான் விக்கெட் கீப்பர்ல இருந்து பேட்டிங்ல 5 பேட்டரோட போயிருக்கும். அதுல இஃப்திகார் அகமத், ஃபர்கான், ஹைடர் அலி ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். அண்ட் தென் சாசாத் அவரும் லோ பர்சன்டேஜ், யாசிர் கான். அந்த ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், முகமது நவாஸ், பிரேஸ்வெல். பவுலிங் யூனிட்ல ஜேசன் ஹோல்டர், ஜோஸ்வா லிட்டில். இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்மோஸ்ட் சேஃபா மூவ் ஆன் பண்ணிருக்கோம். கேப்டனா பிரேஸ்வெல்லையும், எஸ் ஃபர்கான வைஸ் கேப்டனா நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th டீம் பொறுத்த வரைக்கும் ஏ
அசாம் கானையும் உஸ்மான் கான் ரெண்டு பேர்த்தையும் விக்கெட் கீப்பர். இங்க முகமது ரிஸ்வானை டிராப் பண்ணியாச்சு. அந்த பேட்டிங்ல இஃப்திகார் அகமத், காலின் முன்ரோ, ஃபர்கான், யாசிர் கான் ஆல்மோஸ்ட் டோட்டலி ஒரு சேஃபஸ்டா தான் பேட்டிங்ல மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், டேவிட் வில்லி, பிரேஸ்வெல். பவுலிங்ல ஜேசன் ஹோல்டர், பென் வார்சியஸ். இதுல பென் வார்சியஸ் லோ பர்சன்டேஜ் பிக், இஃப்திகார் அகமது லோ பர்சன்டேஜ், காலின் முன்ரோ லோ பர்சன்டேஜ். ஒரு 3 லோ பர்சன்டேஜ் பிக்கோட இந்த டீம் மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல ஸ்பெசிபிக்கா கேப்டன் ஆப்ஷன்ல அசாம் கான் டோட்டலி ரிஸ்க் எடுத்திருக்கோம், வைஸ் கேப்டனும் ரிஸ்க் எடுத்திருக்கோம், இஃப்திகார் அகமத். இது டோட்டலி ஒரு சேஃபஸ்ட் டீம். அதனால கேப்டன் வந்து அசாம் கானையும் வைஸ் கேப்டனா இஃப்திகார் அகமதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுவே நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து முகமது ரிஸ்வானை ஆட் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்ல வரக்கூடிய 3 பிளேயருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கான் 1, யாசிர் கான் 2, அண்ட் தென் காலின் முன்ரோ 3. இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர்ல சதாப் கான், டேவிட் வில்லி, பிரேஸ்வெல் இவங்க 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல முகமது நவாஸ் அல்லது இமாட் வாசிம் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பவுலிங்ல ஜேசன் ஹோல்டர், அண்ட் தென் உசாமா மிர், நசீம் ஷா இவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஸ்வா லிட்டில் கூட ஒரு ரிஸ்கா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் லீக்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் இந்த 10 டெமோ டீமோட நீங்க பிளே பண்ணுங்க. இதுல ஏதோ ஒரு பிளேயர் லைன் அப்ல இல்ல, அதாவது பிளேயிங் லெவன்ல இல்ல அப்படின்னா அந்த பிளேயருக்கு பதில் எந்த பிளேயரை ரீப்ளேஸ்மெண்டா பண்ணிருக்காங்களோ அந்த பிளேயரை இங்க சேஞ்ச் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பிஎஸ்எலுக்கு இதே மாதிரி ரெகுலரா டெமோ டீம்ஸ் கொடுக்கலாமா இல்ல ப்ரிவியூ வீடியோ கொடுக்கலாமா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.